வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். திரு அவை நடுவில் பேச அவர் தமது வாய் திறந்தார். ஆண்டவர் அவரை ஞானமும் அறிவு கூர்மையும் உள்ள ஆவியால் நிரப்பினார். மாட்சியின் மேலாடையை அவருக்கு அணிவித்தார். இன்று தாய் திருவையானவள் புனித டொமினிக் அருள் பணியாளர் அவரின் திருவிழாவை கொண்டாடுகிறது. புனித டொமினிக் அவர்கள் டொமினிக்கன் சபையை உருவாக்கி அந்த சபையை அவர் வழிநடத்தி இன்று அந்த சபை உலகம் முழுவதும் பறந்து பணியாற்றுகின்றது. ஆகவே இன்ற திருப்பலியிலே விசேஷ விதமாக நாங்கள் இந்த சபையை சார்ந்த அனைத்து இறைபணியாளர்களையும் நினைத்து அவர்களுக்காக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் தந்தையாய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனின் இந்த திருப்பலியில் பங்கு பெற நாங்கள் அனைவரும் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கிறிஸ்துவை திவ்ய நற்கருணையில் பெற்றுக்கொள்ள எங்கள் உள்ளங்களை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்வோம். மாபெரும் பலி, ஒரு கத்தோலிக்கனின் அதி உயர்ந்த செபம் இந்த திருப்பலி. இந்த திருப்பலியிலே கிறிஸ்து எங்களை தன்னையே எங்களுக்கு உணவாக தருகின்றார். எங்கள் மனங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். எங்களது வாழ்க்கை முறைகள் தூய்மையாக இருக்க வேண்டும். எங்கள் சிந்தனைகள், சொற்கள், செயல்கள் அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் அனைவரும் மௌனமாக ஒரு நிமிடம் கண்களை மூடி இறைவனை பார்த்து எங்களை தூய்மைப்படுத்தும் இறைவா என்று அவரை பார்த்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை இனிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித டொமினிக் தம் பெரு பயன்களாலும் படிப்பினைகளாலும் திரு அவைக்கு உதவி செய்வாராக. உமது உண்மையை நிலைநாட்டுவதில் மிக சிறந்த போதகராக விளங்கிய அவர் எங்களுக்காக உம்மிடம் கனிவுடன் பரிந்து பேசுவாராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் என்றும் வாழும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நேர்மையுடையோரே தன் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இறைவாக்கினர் அபக்குக் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, என் கடவுளே, என் தூயவரே, தொன்று தொட்டே இருப்பவர் நீர் அல்லவா? நீர் சாவை காண்பதில்லை. ஆண்டவரே, அவர்களை எங்கள் தண்டனை தீர்ப்பாய் ஏற்படுத்தியவர் நீரே. புகலிடமே எங்களை சாடும் சாட்டையாய் அவர்களை ஆக்கியவரும் நீரே. தீமையை காண நானும் தூய கண்களை உடையவரே. கொடுமையை பார்க்க தாங்காதவரே. கயவர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறீர்? பொல்லாதவர் தம்மை விட நேர்மையாளரை விழுங்கும் போது நீர் ஏன் மௌனமாய் இருக்கின்றீர்? நீர் மானிடரை கடல் மீன்கள் போலும் தலைமை இல்லா ஊர்வன போலும் நடத்துகின்றீர். கல்தேய இனத்தர் மற்ற எல்லோரையும் தூண்டிலால் பிடிக்கின்றார்கள், வலையால் வாரி இழுக்கின்றார்கள். தங்கள் பரியிலே சேர்த்து கொண்டு அகமகிழ்ந்து களிப்புறுகின்றார்கள். ஆதலால் தங்கள் வலைக்கு பழி செலுத்துகின்றார்கள், பரிக்கு தூபம் காட்டுகின்றார்கள். ஏனெனில் அவற்றாலேயே இன்பமான வாழ்வை அடைகிறார்கள், அறுசுவை உணவை பெறுகின்றார்கள். அப்படியானால் அவர்கள் தங்கள் வலையில் இருப்பவற்றை ஓயாமல் வெளியே கொட்டி மக்கள் இனங்களை இரக்கமின்றி இடைவிடாமல் கொன்று குவிக்கவும் வேண்டுமோ? நான் காவல் மாடத்தில் நிற்பேன், கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன். என் வாயிலாக ஆண்டவர் என்ன கூறப்போகிறார் என்றும் என் முறையீட்டுக்கு என்ன விடையளிப்பார் என்றும் கண்டறிவதற்காக காத்திருப்பேன். ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதிவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேற்றுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலமும் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரோ உள்ளத்தில் நேர்மை அற்றவராய் இருப்பார். நேர்மை உடையவரோ தன் நம்பிக்கையினால் வாழ்வடைவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை. உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கின்றார். நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமைத்திருக்கின்றார். உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். மக்கள் இனத்தாருக்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார். உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர்.
ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரே அடைக்கலம், நெருக்கடியான வேளைகளில் புகலிடம் அவரே. உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே, உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். சீயோனில் தங்கியிருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். அவருடைய செயல்களை மக்கள் இனத்தாரிடையே அறிவியுங்கள். ஏனெனில் இரத்த பழிவாங்கும் அவர் எளியோரை நினைவில் கொள்கின்றார். அவர்களின் கதறலை அவர் கேட்க மறவார். உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். Alleluia, 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 alleluia. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும். அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகின்றான். உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அது ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த அப்பாமாரே, அம்மாமாரே, சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் அபக்கூக்கு. இந்த நூல் தொடங்குவதற்கு முதல் இந்த வசனம் எனக்கு மிகவும் பிடித்திருந்த ஒரு வசனமாக இருந்தது. நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இதோ உனது இதய வாசலண்டை வந்து நிற்கின்றேன், உனது இதய கதவை தட்டுகின்றேன். நான் தட்டும் சத்தம் கேட்டு நீ உனது இதய கதவை திறந்தால் நான் உன்னோடு வந்து உணவருந்துவேன்,
உனது வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவேன் என்று திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலே ஆண்டவர் எங்கள் அனைவரையும் பார்த்து சொல்லுகின்றார். இறைவன் எங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். அவர் எங்களோடு வாழ விரும்புகின்றார். ஆனால் அவர் தட்டும் சத்தத்தை நாங்கள் புறக்கணிக்கின்றோம். அவர் தட்டும் சட்டத்தை நாங்கள் கேட்காமல் இருக்கின்றோம். அவருக்கு தட்டும் அந்த கதவின் ஓசை எங்கள் காதிலே விழாமல் இருக்கின்றது. காரணம் நம்பிக்கையின்மை. உள்ளத்தில் நேர்மையற்றவராய் இருப்பர். நேர்மையற்றவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். புனித அகுஸ்தீனார் சொல்லுகின்றார், உனது அனுமதி இல்லாமல் உன்னை படைத்த இறைவன், நீ இன்று வளர்ந்து விட்டாய், பெரியவனாக மாறிவிட்டாய். உன்னை படைத்த இறைவன் என்று உனது வாழ்விலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் அவருக்கு நீ அனுமதி கொடுக்க வேண்டுமா? இதைத்தான் அழகாக சொல்லுகிறார். உனது அனுமதி இல்லாமல் உன்னை படைத்த இறைவன் இன்று உனது வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று உன்னை படைத்த கடவுள் விரும்பினால் கூட அவருக்கு நீ அனுமதி கொடுக்க வேண்டும். அந்த அனுமதிக்கு பெயர்தான் நம்பிக்கை. உனது விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது. எனது விசுவாசம் அல்ல, உனது விசுவாசம்தான் உன்னை குணப்படுத்தியது. இறைவன் எங்களுக்கு அருகே இருந்து எவ்வளோ பெரும் புதுமைகளை செய்வதற்காக காத்திருக்கின்றார். ஆனால் அவர் இன்று தங்களது சீடர்களை பார்த்தும் அவர் கடிந்து கொண்டு எங்களுக்கு இதுதான், உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். என்னால் ஒரு புதுமைகளும் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியாததுக்கு காரணம் உங்கள் நம்பிக்கை குறைவு. என்னாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புனித மாற்றங்களையும் செய்ய முடியாது. உங்கள் நம்பிக்கை குறைவால் உங்களாலும் ஒரு புதுமைகளையும் மற்றவர்களுக்கு செய்ய முடியாமல் நீங்கள் இருக்கின்றீர்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஒருத்தி அல்ல ஒருவர் தனது மகனை தூக்கி கொண்டு கிறிஸ்துவை நோக்கி வருகின்றார். ஐயா, என் மகனுக்கு இரங்கும், அவர் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறார், என் மகனுக்கு இரங்கும். இந்த தந்தையர்களின் செபம் ஒரு பெரிய செபம். எங்களது தந்தையர்கள் இன்று அநேகமானோர் செபத்தை கைவிட்டு விட்டார்கள். அவர்களுக்கு தாங்கள் செய்யும் தொழில்தான் வாழ்க்கை என்று வாழ்கிறார்கள். ஆனால் இறைவனோ தந்தை, தாய், பிள்ளைகள் அனைவரும் இணைந்தே என்னோடு வாழ வேண்டும், சிறு குடும்பமாக வாழ வேண்டும். உங்களை நான் சிறு குடும்பமாக வாழ அழைத்ததற்கு காரணம் நீங்கள் அனைவரும் இணைந்து எனது திருக்குடும்பத்தில் பங்கு பெற்ற வேண்டும் என்று சொல்லி இன்று எங்களது குடும்ப வாழ்க்கைகள் எல்லாம் புண்களோடும் காயங்களோடும் வேதனைகளோடும் இன்று எங்கள் வாழ்க்கையெல்லாம் போய்கொண்டிருப்பதால் எங்களுக்கு செபிக்க தெரியாமல் நாங்கள் தடுமாறிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் செபத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விசுவசிக்க முடியாமல் நம்பிக்கை இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனை தேடி தேடி அலைய வேண்டிய நாங்கள் இறைவனை மறந்து இறைவனை விட்டு பின்னோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் இயேசு தம் சீடர்களையும் எங்களையும் பார்த்து சொல்லுகின்றார். நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? உங்களால் முடியாதது ஒன்றில்லை. அவர் அழகாக சொல்லுகின்றார். சீடர்களை பார்த்து, குருக்களை பார்த்து அவர் அழகாக சொல்லுகின்றார். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசம். விசுவாசம். எத்தனையோ நோய்களை இறைவன் குணப்படுத்தி இருக்கின்றார். அந்த நோய்களை குணப்படுத்திய இறைவன் அவர் பலருக்கு சொன்ன விடயம் இதுதான். உனது விசுவாசம் எனது விசுவாசம் அல்ல, உனது விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது. நான் சேர்த்து வைக்கும் பணம் அல்ல, நான் சேர்த்து வைக்கும் சொத்தல்ல, நான் சேர்த்து வைக்கும் பெயர் அல்ல, நான் சேர்த்து வைக்கின்ற என்னை சூழ்ந்திருக்கின்ற பொருட்கள் அல்ல, மாறாக நீ படித்த படிப்பு அல்ல, மாறாக உனது விசுவாசமே உன்னை குணப்படுத்தியது. இன்று இந்த தந்தை தனது மகனை கொண்டு இறைவனது பாதத்தில் கொண்டு வைக்கின்றார். இறைவா, உனது சீடர்களிடம் கேட்டேன், அவர்களுக்கு அவனை குணப்படுத்த முடியாமல் போய்விட்டது. நான் உம்மோடு அந்த நம்பிக்கையோடு முன் வந்து நிற்கின்றேன். எனது மகனை நீர் காப்பாற்றும், அவனை குணப்படுத்தும் என்று இயேசு அந்த மகனை தன்னிடம் அழைத்து கொண்டு வரும்படி கூறினார்.
அப்பொழுது அவர்கள் அந்த மகனை அவரிடம் கொண்டு வர அவர் கடிந்து கொள்ள அந்த நேரமே அந்த பேய், அந்த மகனை பிடித்திருந்த பேய், அந்த மகனை துன்புறுத்தி கொண்டிருந்த அந்த பிசாசு அந்த நேரத்திலேயே அவனை விட்டு விலகி போகின்றது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அனைவரும் எங்களை பார்த்து கேட்க வேண்டிய இந்த கேள்வி, ஏன் எங்களுக்கு இந்த நோய், ஏன் எங்களுக்கு இந்த வேதனை, ஏன் எங்களுக்கு இந்த துன்பம், ஏன் எங்களுக்கு இந்த கவலை, ஏன் எங்களுக்கு இந்த சுமை, ஏன் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறது, ஏன் எங்களால் ஒன்றையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது, ஏன் எங்களுக்கு எல்லாமே வலிக்கின்றது, ஏன் எங்களுக்கு எல்லாமே வேதனை தருகின்றது என்று நாங்கள் இறைவனை பார்த்து திருப்பி திருப்பி அந்த கேள்வியை கேட்கும் போது இறைவன் எங்களுக்கு சொல்ல போற ஒரே ஒரு விடை என்னவென்றால், உனது விசுவாசம், உனது விசுவாசம். நான் உன்னை அறிந்திருக்கின்றேன், உனது ஒவ்வொரு அசைவுகளையும் அறிந்திருக்கின்றேன், உனது அனைத்து செயல்களையும் அறிந்திருக்கின்றேன். ஆனால் என்னால் உனது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம், நீ உனது விசுவாச வாழ்வை இழந்து விட்டாய். விசுவாசம் என்பது எனது பிரசன்னத்தை உணரும் ஒரு கருவிதான் விசுவாசம். நீ எப்பொழுது விசுவாசிக்க தொடங்குகிறாயோ அன்று எனது பிரசன்னத்தை நீ உணர்வாய். நீ எப்பொழுது விசுவாசிக்க தொடங்குகின்றாயோ அன்று நான் உனது வாழ்க்கையில் மாற்றங்களை உனக்குள் வந்து வாழத் தொடங்குவேன். உனது வாழ்வில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவேன். உன்னை குணப்படுத்துவேன். உனது குடும்ப வாழ்க்கையிலே நான் எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி என்னை விசுவசிக்கும்படி இறைவன் என்னை இந்த திருப்பலியின் வழியாக கேட்டு நிற்கின்றார். ஆகவே அன்பார்ந்த பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளை விசேஷ விதமாக அப்பா நீ செபிக்க வேண்டும், அம்மா நீ செபிக்க வேண்டும். நீங்கள் இருவரும் செபித்தால் மாத்திரமே குடும்பம் என்றது நிலைத்து நிற்கும். எல்லாவற்றின் குடும்பம் உடைந்து விழுந்து போய்விடும். அதற்காக நாங்கள் இந்த நேரத்திலே எங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற விசுவாசம் என்ற கொடையை நாங்கள் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ தேவையான வரத்தை இந்த திருப்பலியில் இறைவனை பார்த்து வேண்டி நிற்போம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு ஆன்மீக பான்மாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் வேண்டுதல்களை புனித தொமினிக்கின் பரிந்துரையால் கனிவுடன் கேட்டருளும். இப்பலியின் பேராற்றலால் இறை நம்பிக்கையை போராடுவோரை உமது அருள் காவலால் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே,
தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதரின் வியத்தக சாட்சியால் நீ உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தோருடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மல்கம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் நிலைற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசேப், புனித திருத்தூதர்கள், புனித டொமினிக், இவ்வுலகில் உமக்குந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆண்டவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிர் உடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். எனில் மாறும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்று ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் மாறும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டினில் என் பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என் நாடு
நாளும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக, என் வாழ்வு நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். அதனால் அவர் அவர்களுக்கு வேளாவேளை படியளப்பார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தொமினிக்கின் நினைவு கொண்டாடத்தில் நாங்கள் விருந்துண்ட விண்ணகாடைய அருளடையாளத்தின் ஆற்றலை உமது திரு அவை முழுமையான இறை பற்றுடன் உணர்வதாக. அவரது போதனையால் திரு அவை வளமையுற்றது போல அவரது பரிந்துரையால் அது உதவி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். அன்பார்ந்த இறை மக்களே, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களது வாழ்வால் ஆண்டவரை மாட்சிப்படுத்த அமைதியுடன் சென்று வாருங்கள். வந்தோ உம்மைந்தர் கூடி ஓமாசில்லா தாயே, சந்தோஷமாக பாடி உன் தாழ் பணியவே. வந்தோ உம்மைந்தர் கூடி ஓமாசில்லா தாயே, சந்தோஷமாக பாடி உன் தாழ் பணியவே. பூலோகம் தோன்று முன்னே ஓ பூரண தாயே, மேலோனினுள்ளம் தன்னில் நீ வீற்றிருந்தாயே. வந்தோ உம்மைந்தர் கூடி ஓமாசில்லா தாயே,
மாற்றிடுமே